இடத்துல இன்னைக்கு சூப்பராக மழைலாம் பெஞ்சு அப்படி ஜம்மனி இருக்குது. நேற்றுக்கு நல்லா மழை பெஞ்சு இன்னைக்கு காலையில் என்ன தூத்து தொடங்கி வச்சுருக்கேன். நம்ம கோழியில் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்றுக்கு அவ்வளோ கோழியை நனைஞ்சு எடுத்து போயிருந்து, அதனால தான் எனக்கு காலையில் பிந்தி திறந்து விட்டுருந்து. இருந்தாலும் நம்ம கோழிக்கு இன்றைக்கி திருப்பி நனைய தொடங்கியாச்சு. காலையில் தூத்த தொடங்கியாச்சு. வேறு வழியில் திறந்து விட்டுருக்கோம். மழை பெய்யும் சொல்லிட்டு வீடு எடுத்துட்டு பார்த்துட்டே சீக்கிரம் ஒரு தார்பல ஏதாவது கொண்டாடினா விரவு கடியில் முட்டை போடாதா இல்லாட்டி கூட்டுக்குள்ள முட்டை போடாதான்னு சொல்லிட்டு இடத்த பார்த்துட்டு இருக்கேன். அதான் இல்லாமல் விற்கும். சீக்கிரம் மழை பெய்யும், சளியில் வராமல் இருக்கு. சளிக்குள்ள மருந்து எல்லாத்துக்குமே சீக்கிரம் வாங்கிட்டு வந்துரு. சரியா எல்லா கோழியும் நம்ம எப்படிலாம் கழுவி விடுறதுக்கு இருந்தாலும் நமக்கு சூடு ஜோரணம் இல்லாதனால தான் இதெல்லாம் மட்டும் வளர்க்கவே முடியும். இருந்தாலும் அடுத்து பார்ப்போம். அடுத்து தொடங்கியாச்சு. நீ என்ன ஓனரா எங்களுக்கு மழை தண்ணிக்குள்ள தராது, தண்ணிக்குள்ள இருந்தா தண்ணிக்குள்ள கிடக்கும்னு சொல்லிட்டு மழை எங்களுக்கு தண்ணி இருக்கு. கடவுள் இருக்க ஓனர நீனும் தண்ணி இருந்தா எங்களுக்கு மழை பெஞ்சு தண்ணிக்கு கட்டி கிடக்கு. நாங்கள் அதெல்லாம் விளையாடிட்டு தான் இருப்போம். அதுக்கு தண்ணி வைக்கப்படான்னு இருந்தோம். ஆனால் மழை பெஞ்சனால அங்கே மட்டும் தண்ணி கட்டி கட்டி கிடக்குனால பார்த்து அதுக்குள்ளே தான் கிடந்து உருண்டுட்டு கிடக்கு. அதுக்கு வாய்க்குள்ள பக்கத்தில் எப்படி பேசுவோன்னு அடுத்தது வேற ஒன்றும் இல்லை. நீ காலைல நல்ல மழை தான் என்ன சுற்றி பார்ப்போம். அடுத்து கோழி என்ன செய்வோன்னு அடப்பாவி நானும் இங்க மழை பெய்யும் சொல்லிட்டு உள்ள முட்டை விடணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பதுங்கி இருக்கக்கூடிய இடத்த ஒளிஞ்சு தேடி வந்திருக்கேன். அங்க கொண்டு கேமரா கொண்டு நீட்டிட்டு இருக்கேன். நீ எல்லாம் நல்லா இருப்பியா? மழைக்கு ஒதுங்க போயிருந்துருக்கு. நம்ம அதான் வீடியோ எடுத்து அது என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இங்கே நல்ல மழை தூத்தனால அந்த ஒரு கோழி தான் பொறுப்பாக உள்ளே போய் அடைஞ்சிருக்கு போல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம்.